இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? இந்த படத்தை இல்லையா? அப்படி நான் சொல்ல போனா சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸ், காஷ்மீர் பயில்ஸ், இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவன். நான் சாதாரண அடிப்படை தரமட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிலும் வேணாண்டா, மொட்டை குடுறா கையில, இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையான வருவாங்க, நாலு பத்திரிக்கை வாங்க, நாடு சொசைட்டியில அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரன் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீம் வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிலும் வேணாம், நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு.